தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறைக்கப்பட்ட போதனை பகுதி 3. இந்த பகுதியில் நான் பாவத்திலிருந்து விடுதலையானேன், நான் பரிசுத்தவான் அப்படி என்று சொல்லுகிற இப்பொழுது உள்ள கிறிஸ்துவை பின்பற்றுகிற மக்கள் உண்மையிலேயே பாவத்திலிருந்து விடுதலையானவர்களா, இவர்களின் பாவம் மன்னிக்கப்பட்டதா என்பதை பார்க்கலாம். யோவான் 8:32 முதல் 36 வரை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கிறிஸ்து கூறுகிறார். இந்த வசனத்தின் விளக்கம், சத்தியமாகிய தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்வீர்கள், அந்த தேவனுடைய வார்த்தை உங்களை உங்கள் பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும் என்று பொருள். அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமையாக இருக்கவில்லை, எங்களை போய் விடுதலையாவீர்கள் என்று எப்படி சொல்கிறீர் என்று கேட்கிறார்கள். அதற்கு கிறிஸ்து, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று கிறிஸ்து கூறுகிறார். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைக்கிறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று இந்த வசனம் கூறுகிறது. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆகையால் அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். வீடு என்பது நம்ம சரீரத்தில் நாம் நிலச்சி இருக்கிறது. இதைத்தான் வேதம் சொல்லுது. இந்த வீட்டில் நிலச்சி இருக்கிறோம்னா நாம் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை இருக்கணும். அதுதான் அவர் சொல்கிறாரு, குமாரன் என்றைக்கும் நிலைச்சிருக்கிறார். குமாரன் கிறிஸ்து என்றைக்குமே அந்த சரீரத்தில் நிலச்சிருக்கிறார். அவருடைய சரீரம் மண்ணுக்குள்ளே போகலை. அதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், அதாவது கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்ட மனிதன், அதாவது மாம்சத்தினால் படைக்கப்பட்ட மனிதன், மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய சாபத்தை பெற்ற மனிதன், ஆதியாகமம் 3:19 சொன்ன மாதிரி, நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற சாபத்தை பெற்ற மனிதன் மெய்யாகவே விடுதலையானால், மனிதனுக்குரிய சாபமாக நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற சாபத்தின்படி மண்ணுக்குள் செல்லாமல் கிறிஸ்துவாலே கிறிஸ்து எப்படி அவருடைய வீட்டில் நிலைத்து இருக்கிறாரோ அதே போல இவனும் கிறிஸ்துவினால் அவருடைய நாமத்தினால் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாகி இவனும் அவனுடைய வீட்டிலேயே நிலைத்து இருக்கலாம் என்று இவ்வசனம் கூறுகிறது. இவர்கள்தான் பாவத்திலிருந்து விடுதலையானவர்கள்.